நாம நல்ல மனநிலையில இருந்தாலும் சரி, இல்ல கெட்ட மனநிலையில இருந்தாலும் சரி, தீராத மன உளைச்சல் இருந்தாலும் சரி, இல்ல ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மள பெரும்பாலானவங்க இந்த மாதிரியான சமயங்கள்ல பாட்டு கேட்கறத வழக்கமா வச்சிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகள்ல நல்ல பாடல்கள் தான் நம்ம உணர்வோட ஊடுருவி நமக்கு ஏற்பட்டிருக்கிற மனச்சோர்வை குறைக்குது. இப்படி ஒரு அற்புதமான சக்தி இசைக்கு இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதே இசை நினைச்சா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற தற்கொலை உணர்வை தூண்டி அவனை தற்கொலை செய்ய வச்சு சாகடிக்கவும் முடியும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமா, உண்மையாவே அப்படி ஒரு தற்கொலை பாடல் இருக்கு. அந்த பாடலோட பேரு க்ளூமி சண்டே. இந்த பாடல் பல உயிர்களை பறிக்கிறதுக்கு காரணமா இருந்ததாகவும், அதனால இந்த பாடலுக்கு ஹங்கேரியன் சூசைட் சாங்ங்கிற பேர் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது. எனக்கு இந்த வீடியோல ஹங்கேரியன் சூசைட் சாங் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த க்ளூமி சண்டே பாடலுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். பட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாள்ல கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை விட்டு இறந்து போன ஒரு காதலரோட சேர்றதுக்காக தானும் தற்கொலை செஞ்சு இறந்து போகணும்னு நினைக்கிற இன்னொரு காதலரோட பார்வையில இருந்து பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த க்ளூமி சண்டே. இந்த க்ளூமி சண்டே பாடல் ஹங்கேரியன் பியானிஸ்ட் அப்புறம் மியூசிக் கம்போசரான ரெசோசெரஸ் அப்படிங்கிற ஒரு நபரால 1932 வருடம் பிரான்சோட தலைநகரமான பாரிஸ்ல வச்சு கவிதை வடிவத்தில் எழுதப்பட்டு அதுக்கப்புறமா பியானோ இசை மூலமா பாடலாக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் ரெசோசெரஸ் அப்படிங்கிற இந்த நபர் க்ளூமி சண்டே பாடலை கவிதை நடையில எழுதி பாடலாக்கின இடம் பிரான்சோட தலைநகரமான பாரிஸ் இல்ல, ஹங்கேரியோட தலைநகரமான புடாபெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேறு சிலர் இந்த க்ளூமி சண்டே பாடலை இசையமைச்சதுதான் ரெசோசெரஸ் அப்படின்னு, ஆனா இந்த பாடலை கவிதை நடையில எழுதினது வேற ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஹங்கேரியன் பியானிஸ்ட் அப்புறம் மியூசிக் கம்போசரான ரெசோசெரஸ் அவரோட கரியர்ல வெற்றி அடைய போராடிட்டு இருந்த சமயத்துல ரெசோசெரஸோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான லாஸ்லோ சாவோர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த க்ளூமி சண்டே பாடலை கவிதை நடையில எழுதி அதை ரெசோசெரஸ்க்கு அனுப்பி வச்சதா சொல்லப்படுது. அப்படி தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எழுதி அனுப்பின ஒரு கவிதையை தான் ரெசோசெரஸ் பாடலாக்குனாருன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெசோசெரஸோட காதலி அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த சோகத்தை தான் ரெசோசெரஸ் ஒரு கவிதையை எழுதி அதை பாடலாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. 1930கள் அந்த காலகட்டத்தில் ஹிட்லரோட நாசி அரசாங்கத்தோட அட்டூழியங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது. நாசி அரசாங்கத்தோட அட்டூழியங்களால பல ஐரோப்பிய நாடுகள் படாத பாடுபட்டுச்சு. அந்த நாடுகள்ல ஹங்கேரியும் ஒண்ணு. 1930கள்ல ஹங்கேரி பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சியவும் பாசிசத்தையும் சந்திச்சது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ரெசோசெரஸ் அனுபவிச்ச வலியவும் வேதனையும் ஒரு கவிதையா கொட்டி க்ளூமி சண்டைங்கிற பாடலை உருவாக்குனாருன்னு சொல்றாங்க. இப்படி இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் யாரால எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டதுங்கிறதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் 1935ல ஹங்கேரியன் பாப் சிங்கரான பால் கால்மர் அப்படிங்கிற ஒரு நபரால பாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்கள் ரேடியோக்கள்ல கேட்கும்படி இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் கொண்டு வரப்பட்டுச்சு. ஹங்கேரியன் மொழியில இருந்த இந்த க்ளூமி சண்டே பாடல் சாம் எம் லீவிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா 1936 வருடம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு ஹால் கெம்ப் அப்படிங்கிற ஒரு நபரால பாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1941ல பில்லி ஹாலிடே அப்படிங்கிற ஒரு பெண் மூலமா இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் அவங்களோட வாய்ஸ்ல பாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு. இதுக்கப்புறமும் சில பாடகர்களால இந்த க்ளூமி சண்டே பாடல் அவங்களோட வாய்ஸ்ல அவங்களோட வெர்ஷன்ல பாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமா இருக்கிற வெர்ஷன் 1941ல பில்லி ஹாலிடேங்கிற அந்த பெண் மூலமா பாடப்பட்ட க்ளூமி சண்டே பாடல் தான் சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இந்த க்ளூமி சண்டே பாடலை பத்தின விவரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த க்ளூமி சண்டே பாடலை கேட்டு மனிதர்கள் இறந்து போனதா சொல்லப்பட்ட சில சம்பவங்களை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். 1930கள்ல மட்டும் இந்த க்ளூமி சண்டே பாடலால ஹங்கேரியிலையும் அமெரிக்காவிலையும் அபிஷியலா 19 பேர் வரைக்கும் தற்கொலை செஞ்சு இறந்து போனதா சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 19ங்கிறது ரொம்ப கம்மியான இறப்பு எண்ணிக்கை. 1930கள்ல இந்த க்ளூமி சண்டே பாடலால ஹங்கேரியிலையும் அமெரிக்காவிலையும் கிட்டத்தட்ட 200 பேர் வரைக்கும் தற்கொலை செஞ்சு இறந்து போனதா வாய்மொழியா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சில சம்பவங்களை சொல்றேன் கேளுங்க. ஒரு அழகான பெண் அவங்களோட ஆண் நண்பருக்கு இந்த க்ளூமி சண்டே பாடலை பியானோல இசைச்சு காமிச்சதுக்கு அப்புறமா தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தற்கொலை செஞ்சு இறந்து போன ஒரு பிசினஸ்மேன் போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்த பாக்கெட்ல இந்த க்ளூமி சண்டே பாடல் வரிகள் எழுதின ஒரு சூசைட் நோட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 டீனேஜ் பொண்ணுங்க ஒரு பிரிட்ஜோட எட்ஜில நின்று இந்த க்ளூமி சண்டே பாடலை பாடிக்கிட்டே பிரிட்ஜில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை செஞ்சு இறந்து போனதா சொல்றாங்க. அப்புறம் 2 நபர்கள் இந்த
க்ளூமி சண்டே பாடலை கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. இவ்வளவு ஏன், இந்த க்ளூமி சண்டே பாடலை ரெசோசரஸ் எழுதல, அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான லாஸ்லோ ஜாவோருங்கிற நபர் தான் இந்த பாடலை கவிதை நடையில எழுதி அனுப்புனாருன்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா. அந்த லாஸ்லோ ஜாவோரோட மனைவியே இந்த க்ளூமி சண்டே பாடலை கேட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போனதாகவும் அவங்களோட சூசைட் நோட்ல க்ளூமி சண்டேங்கிற இந்த 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி தொடர்ச்சியா நடக்கிற பல தற்கொலைகளுக்கெல்லாம் இந்த க்ளூமி சண்டேங்கிற பாடல் தான் காரணம்னு நினைச்சதால 1940களில் ஹங்கேரியிலையும் அமெரிக்காவோட பிபிசி ரேடியோ சேனல்லையும் இந்த க்ளூமி சண்டே பாடல் ஒளிபரப்புறதுக்கு தடை செய்யப்பட்டுச்சு. 1940களில் தடை செய்யப்பட்ட இந்த க்ளூமி சண்டே பாடல் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் கழிச்சு, அதாவது 2002ஆம் ஆண்டு இந்த பாடல் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த க்ளூமி சண்டே பாடலுக்கான தடை நீக்கப்பட்டுச்சு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த க்ளூமி சண்டே பாடலை உருவாக்கின ஹங்கேரியன் பியானிஸ்ட் அப்புறம் மியூசிக் கம்போசரான ரெசோசர் 1968ல அவரோட 4 மாடி அடுக்குமாடி குடியிருப்போட உச்சியில இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சு இறந்து போனாரு. இந்த க்ளூமி சண்டேங்கிற ஒரு பாடலோட சம்பந்தப்பட்ட இத்தனை நபர்கள் எப்படி இறந்து போனாங்க, அவங்க எல்லாம் தற்கொலை செஞ்சு இறந்து போனது தற்செயலான சம்பவம் தானா, இல்ல உண்மையாவே இந்த பாடலுக்கும் அவங்களோட மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாள்ல கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.